திமுகவை வீழ்த்துவது நோக்கமா? ஒத்த கருத்து. எல்லாமே இணையணும். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும். அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு. ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே 11க்குள்ள கொண்டு வாங்க. இல்லை கோலி மட்டும் இருக்காரு, ஜெயிச்சிடலாமா? சூப்பர், கோலி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்செல்லாம் நான் நேற்று. அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த டீமில் வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்லைன்னா இவங்க இருந்தனால தான் இப்போ வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. டீமில் வந்து புது பிளேயராக விஜய் இறக்குனாரு. அண்ணன் 11 பிளேயரு, அதுக்கு மேலே ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறைய கோச் இருக்கிறாங்க. அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஆனால் கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தால் மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அதை 11 பேரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு. யார் சேரணும், யார் பிரியணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும்.